Good morning students. 12th Maths Samachir. Example 1.7. Example 1.7. If A is a symmetric matrix, if A is symmetric, prove that A is also symmetric. A என்பது சமச்சீர் அணி. எனில் A சமச்சீர் அணி என நிறுவுக. இப்ப A வந்து ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், சரியா? சமச்சீர் அணினா அஜிஏவும் ஒரு சிமெட்ரிக் அணி அப்படின்றத நம்ம சமச்சீர் அணின்றத சொல்லணும், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சின்ன தியரம் தான், ரொம்ப ஈஸியான தியரம் மாதிரி. இது என்ன கொடுத்திருக்காங்க? கிவன் தரவு என்ன கொடுக்கப்பட்டுள்ளது? A வந்து ஒரு சமச்சீர் அணி. சோ A இஸ் சிமெட்ரிக். A வந்து என்ன அணியா இருக்கு? சிமெட்ரிக். A ஒரு சமச்சீர் அணி. அப்ப therefore நம்ம தியரம் படிச்சிருக்கோம்ல, ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா? A வந்து சிமெட்ரிக்கா இருந்தா என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு என்னது? A. சோ இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம், சரியா? அப்ப ஏக்கு பதிலா நம்ம அட்ஜிஏன்னு எழுதினோம்னா அட்ஜிஏ ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வரும்? அட்ஜிஏ, சரியா? அட்ஜிஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு A transpose equal to A whole transpose. இப்படி எழுதலாம்ல, இது ரெண்டாவது ஈக்குவேஷன், சரியா? A transpose is equal to என்ன? A எழுதிட்டு transpose. இதுக்கு எப்படி இருக்கும்? இது ரெண்டுமே சமமா தான் இருக்கும். சோ 1 2 சமன்பாடு, 2 சமன்பாடு நம்ம நம்பர் பண்ணியிருக்கோம். அதுல ஒன்னாவது சமன்பாடு உள்ளத A டிரான்ஸ்போஸ் அப்படின்றத A டிரான்ஸ்போஸ்க்கு பதிலா நம்ம A சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் இங்க கிடைச்சிரும், சரியா? சோ சப்ஸ்டியூட் 1 in 2, ஒன்றை இரண்டில் பிரதியிடுக. அப்ப பிரதியிட்டோம்னா A டிரான்ஸ்போஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலா என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? A. சோ ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ். புரியுதா? அவ்வளவுதான். அப்ப therefore A வந்து என்னவா இருக்கு? A is symmetric. A ஒரு சமச்சீர் அணி, சரியா? சோ என்பது ஒரு சமச்சீர் அணி. புரிஞ்சிச்சா பாரு? என்ன கொடுத்திருக்காங்க? A வந்து ஒரு சிமெட்ரிக்கா இருந்தா, சமச்சீர் அணியா இருந்தா அஜிஏவும் ஒரு சமச்சீர் அணி அப்படின்றத சொல்லணும். சோ A வந்து சமச்சீரா இருந்துச்சுன்னா A வந்து சமச்சீரா இருக்கும்போது என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்னா A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு A, சரியா? அப்ப இது சமன்பாடு 1ன்னு வச்சுக்கோ. இப்போ அந்த தேற்றத்துல என்ன படிச்சிருக்கோம்னா A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு A ஹோல் டு தி பவர் ஆஃப் டிரான்ஸ்போஸ். டிரான்ஸ்போஸ் என்ன பண்ணிடலாம்? வெளியே மாற்றுனியை வெளியே கொண்டு வந்துடலாம். அப்ப இது வந்து என்னது? இது ரெண்டும் சமமா தான் இருக்கு ஆன்சர். சோ இது செகண்ட் ஈக்குவேஷன், சரியா? இப்ப என்ன பண்ண போறோம்னா ஒன்னாவது சமன்பாடு கொண்டு வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அதாவது A டிரான்ஸ்போஸ்க்கு பதிலா நம்ம என்ன பிரதியிட போறோம்? A. அப்ப A டிரான்ஸ்போஸ் இங்க மட்டும்தான் இருக்கு, அதுக்கு பதிலா A போட்டுக்கோ. இங்க A தான் இருக்கு, அதனால பிரதியிட முடியாது, டிரான்ஸ்போஸ் வெளியே இருக்கு, சரியா? அப்ப A is equal to என்ன? A டிரான்ஸ்போஸ். சோ given ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாரு, A is equal to A டிரான்ஸ்போஸ். இந்த Aக்கு பதிலா தான் இங்க என்ன இருக்குங்க? A. அப்போ A டிரான்ஸ்போஸ்னா A டிரான்ஸ்போஸ், சரியா? அப்போ அஜிஏவும் அஜிஏ வந்து ஒரு சமச்சீர் அணியா இருந்ததுன்னா அஜிஏ இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதிடலாம்? அஜிஏ டிரான்ஸ்போஸ்.
ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஏ என்பது ஒரு சமச்சீர் அணியா இருந்தா கண்டிப்பா அட்ஜேவும் என்னவா இருக்கும்? ஒரு சமச்சீர் அணியாகவே இருக்கும். புரியுதா? இவ்வளவுதான் இதோட ப்ரூஃப். ஸோ அடுத்தது வந்து எக்ஸசைஸ் 1.1. எக்ஸசைஸ் 1.1 அதுல 11வது சம். A is equal to A is equal to 1 tan x minus tan x 1 அப்படின்னா A transpose A inverse, A transpose into A inverse, சரியா? A transpose into A inverse is equal to என்ன நிரூபிக்கணும்? cos 2x minus sin 2x அப்புறம் sin 2x அப்புறம் cos 2x அப்படின்னு நிரூபிக்கணும், சரியா? என காட்டுக. show that. So A is equal to 1 tan x minus tan x 1 அப்படின்னு இருந்தா நீ என்ன ப்ரூவ் பண்ணணும்? A transpose into A inverse is equal to cos 2x minus sin 2x sin 2x into cos 2x அப்படின்றத நிரூபிக்கணும், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ A inverse இருக்கு இல்லையா? இந்த A inverse கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? A inverse ஓட ஃபார்முலா என்ன? A inverse equal to 1 by determinant A into என்னன்னு படிச்சிருக்கிறோம்? RGA, சரியா? ஸோ அந்த ஃபார்முலால நம்ம ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சிக்கலாம். A is equal to என்னது? 1 tan x அப்புறம் minus tan x 1. ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் இல்லையா? அது வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் தான் நான் A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் A எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும் 1. அது மாதிரி இது ரெண்டையும் நம்ம tan xும் மைனஸ் tan xும் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்னன்னு வரும்? மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ். ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரதுனால பிளஸ் என்னன்னு வரும்? 1 plus tan square x, சரியா? இப்போ இந்த RGA போடணும் அடுத்தது இல்லையா? அப்போ RGA is equal to இப்போ 2 by 2 மைனரா இருந்தா நம்ம என்ன செஞ்சு சொல்லியிருக்கோம்? இது ரெண்டு நம்பரையும் நம்ம மாத்தி எழுதிக்கலாம். இங்க வந்து சைன் மட்டும் என்ன பண்ணணும்? மாத்தணும். அப்போ மைனஸ் இங்க வந்துடும், இது பிளஸ் ஆயிரும். ஸோ மைனஸ் tan x, இங்க வந்து tan x. இப்போ A இன்வர்ஸ் ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா A இன்வர்ஸ் ஃபார்முலா என்ன? 1 by 1 plus tan square x into 1 minus tan x, then இங்க வந்து tan x, இங்க வந்து 1. ஓகேவா? இப்போ A இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா A டிரான்ஸ்போஸையும் A இன்வர்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம், சரியா? ஸோ A இன்வர்ஸ் வந்து A டிரான்ஸ்போஸ்னா என்ன? டிரான்ஸ்போஸ்னா நிறைய நிரலா மாற்றணும், அல்லாட்டி நிரல நிறையா மாற்றணும். ரோ இன்ட்டு காலம் ஆர் காலம் இன்ட்டு ரோ. ஸோ 1 இங்கே tan x, தென் மைனஸ் tan x, இங்கே 1. இப்போ A இன்வர்ஸ் வந்து என்ன? இங்கே எழுதியிருக்கோம்ல, அதான் 1 by 1 plus tan square x into 1 minus tan x, இங்கே வந்து tan x into 1. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இந்த 1 by 1 plus tan square x இருக்கு இல்லையா? அதை முன்னாடி கொண்டு வந்துட்டு அந்த ரெண்டு 2 by 2 மேட்ரிக்ஸையும் நம்ம என்ன பண்ணிடலாம்? மல்டிப்ளை பண்ணிடலாம். 1 minus tan x, then tan x 1. அதே போல 1 minus tan x 1. புரியுதா? ஸோ ஈக்குவல் டு 1 by 1 plus tan square x. எப்போதும் போல நம்ம ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம்ல, இப்படி 1 into 1 என்னது? 1. அப்புறம் மைனஸ் tan x into plus tan x என்ன வரும்? மைனஸ் tan square. ரெண்டு tan x மல்டிப்ளை பண்ணும்போது tan square x வரும். இங்க மைனஸ், இங்க பிளஸ் இருக்கனால மைனஸ் tan square x, சரியா? அதே போல 1 into மைனஸ் tan x என்னன்னு வரும்? மைனஸ் tan x. மைனஸ் tan x into 1 என்ன வரும்? மைனஸ் tan x. இப்போ கீழே வந்துடலாம். நெக்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோல வந்துட்டோம்னா tan x 1 மல்டிப்ளை பண்ணோம்னா tan x, தென் 1 into tan x
plus tan x. Again second row second column. அப்ப tan x into minus tan x என்னன்னு வரும்? minus tan square x. 1 into 1 வந்து plus 1. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ a plus a னா 2a ன்னு எழுதலாம்ல, அது மாதிரி tan x plus tan x னா 2 tan x ன்னு எழுதலாம். இங்க மைனஸ் இருக்குது. அப்ப minus 1 இருந்தா நம்ம என்ன போடுவோம்? minus 2 தானே. அது மாதிரி minus tan x இருக்கு. அது அப்ப என்ன ஆட் பண்ணா என்ன போட்டுடலாம்? minus 2 tan x. கொஞ்சம் சிம்பிளிஃபைடா எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் 1 plus tan squared x. பிராக்கெட்ல மேட்ரிக்ஸ்குள்ள என்ன எழுதணும்? 1 minus tan square x. இங்க minus 2 tan x. இங்க அதே போல 2 tan x. then இத மாத்தி எழுதிக்கலாம். பிளஸ் முன்னாடி வச்சு எழுதிக்கலாமா? 1 minus tan square x. so பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம சைன் எல்லாம் மாத்திரக்கூடாது. 1 ஓட சைன் என்னவா இருக்கு பாரு, பிளஸ் அப்படியே தான் இருக்கணும். நம்ம பிளஸ் ஃபர்ஸ்ட் வச்சு எழுதிக்கலாம். சரியா? இப்ப அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, இந்த 1 by இருக்குல்ல, 1 plus tan square x இருக்கு இல்லையா, இந்த 1 plus tan square x அப்படியே மேட்ரிக்ஸ் உள்ள கொண்டு போய் ஒவ்வொரு டேர்மையும் நம்ம என்ன பண்ண போறோம்? அதால டிவைட் பண்ண போறோம். இப்ப into 1 by அப்படின்னு போடுறப்ப இது என்ன பண்ணும்? ஒவ்வொரு டேர்மோட டினாமினேட்டர்ல வரும். சரியா? பாத்தீங்கன்னா so equal to A transpose into A inverse. so is equal to எப்படி எழுதணும்? மேட்ரிக்ஸ்குள்ள ஒவ்வொரு டேர்மையும் என்ன பண்ணும்? divided by 1 plus tan square x. 1 minus tan square x divided by 1 plus tan square x. then minus 2 tan x divided by 1 plus tan square x. next term வரும்போது 2 tan x divided by 1 plus tan square x. then 1 minus tan square x divided by 1 plus tan square x. so இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 11th இதோட ஃபார்முலா இது. 1 minus tan square x by 1 plus tan square x. xக்கு பதில் என்ன இருக்கும்னா தீட்டா அப்படின்னு இருக்கும், இல்லாட்டி ஏன்னு இருக்கும். அப்ப இந்த ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னாக்கா cos 2x. சரியா? cos 2x ஓட ஃபார்முலா தான் என்னது? 1 minus tan square x by 1 plus tan square x. இது எல்லாமே ஃபார்முலா தான். அது மாதிரி இந்த ஃபார்முலா வந்து 2 tan x இங்க இருக்கு இல்லையா, 2 tan x by 1 plus tan square x வந்து sin 2x. இப்ப இதே ஃபார்முலா தான் இங்க இருக்கு, ஆனா என்ன சைன் மட்டும் இருக்கு? மைனஸ். சோ அப்ப இங்க என்ன வரும்? மைனஸ் சைன் 2x. இப்ப இந்த ரெண்டும் ஒரே டேர்ம் தான். 1 minus tan square x 1 by அதே தான் இங்கேயும் இருக்கு. அப்ப இதோட ஃபார்முலா என்னது? cos 2x. அவ்வளவுதான். இதெல்லாம் நம்ம வந்து 11th trigonometryல நம்ம இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம படிக்கிறோம். so cos 2x ஓட ஃபார்முலா வந்து 1 minus tan square x by 1 plus tan square x. அதே மாதிரி 2 tan x by 1 plus tan square x வந்து sin 2x. புரியுதா? இப்போ அதே ஃபார்முலா தான் இந்த இடத்துல என்ன இருக்கு? மைனஸ் இருக்கிறதுனால நம்ம minus sin 2x போட்டிருக்கோம். புரியுதா? so A transpose into A inverse. A transpose into A inverse is equal to cos 2x minus sin 2x into cos 2x. so we have proved. Hence proved. Okay. ஸோ இந்த ரெண்டு சமம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸசைஸ் 1.2 எக்ஸசைஸ் 1.2ல சாரி அது அடுத்த மெத்தட். சரியா? நம்ம வந்து எக்வலன்ட் ஃபார்ம், ஃபைண்ட் தி ரேங்க் பை மைனர் மெத்தட், அடுத்தது ஃபைண்டிங் த ரேங்க் பை ரோ எக்வலன்ட் ஃபார்ம். இப்போ அடுத்தது வந்து டு ஃபைண்ட் இன்வர்ஸ் பை காஸ் ஜார்டன் மெத்தட். சரியா? டு ஃபைண்ட் இன்வர்ஸ் பை காஸ் ஜார்டன் மெத்தட்.
காஸ் ஜார்டன் முறையை பயன்படுத்தி நேர்மாறு காணல். சரியா? சோ நம்ம இன்வர்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். நம்ம இன்வர்ஸ் படிச்சோம்னா என்ன ஃபார்முலா படிச்சிருக்கிறோம்? A inverse is equal to 1 by determinant A into HA அப்படின்னு படிச்சிருக்கோம். இங்கேயும் அதே மாதிரி தான் படிக்கணும் நம்ம. இப்போ A inverse தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஆனா வந்து கொஸ்டின்ல வந்து find the inverse using Gauss Jordan method அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த முறையில தான் நீ கண்டுபிடிக்கணும். ஸோ எனக்கு தெரியுமே இன்வர்ஸ் அப்படின்னா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மெத்தட்ல நம்ம போடக்கூடாது. அதாவது நான் சொல்றது உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். A inverse equal to 1 by determinant A into HA. இந்த மெத்தட்ல போட்டாலும் காஸ் ஜார்டன் மெத்தட்ல போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஆனா இங்க வந்து காஸ் ஜார்டன் முறையை பயன்படுத்தி நேர்மாறு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இந்த முறையை தான் நம்ம பயன்படுத்தணும். நீ இந்த முறையை இந்த A இன்வர்ஸ் ஃபார்முலா இருக்குல்ல HA, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டீங்கன்னா உனக்கு மார்க் கிடைக்காது. புரிஞ்சிச்சா உனக்கு? ஸோ இந்த மெத்தட் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஏன்னு ஒரு அணி கொடுத்துருப்பாங்க. சரியா? ஏ அப்படின்னு ஒரு அணி வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இப்ப அந்த அணியை வந்து நம்ம விரிவுபடுத்த அணியா மாத்தணும். விரிவுபடுத்தப்பட்ட அணி. விரிவுபடுத்தப்பட்ட அணி நம்ம எழுதணும். எப்படி எழுதணும் அப்படின்னா, ஏ அணியோட நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னாக்கா I2 அல்லாட்டி I3 அப்படின்னு வரும். I2னா என்ன? ஒரு 2/2 அணியா இருந்ததுன்னா I2ன்னு போடுவோம். 3/3 அணியா இருந்தா I3 நம்ம எழுதுவோம். இப்போ இந்த ஏ அணியோட ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ், சரியா, யூனிட் மேட்ரிக்ஸ் அலகு அணி இருக்கு இல்லையா, அந்த அலகு அணியும் என்ன பண்ணணும்? சேர்த்து எழுதுறது தான் இந்த விரிவுபடுத்தப்பட்ட அணி. சரியா? ஸோ இப்போ விரிவுபடுத்தப்பட்ட அணியை வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, I2 முன்னாடி கொண்டு வந்துட்டு ஸ்லாஷ் என்னன்னு வரும்? ஒரு ஏன்னு வரும். சரியா? இந்த ஏன்றது வேற. I2 into A. So A inverse is equal to எப்படி வரணும்? இது இடம் மாறிடணும். அதாவது இந்த I2 வந்து A அணிக்கு அப்புறம் நம்ம எழுதுவோம். A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்னா, இந்த யூனிட் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அலகு அணி, அதை முன்னாடி கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு இந்த பிளேஸ்ல எந்த அணி வந்தாலும் சரி, இந்த ஏவே வராது. சரியா? வேற அணி தான் இங்க வரும். அதுல என்ன ஆன்சர் வருதோ அதுதான் என்ன ஆன்சரு? A இன்வர்ஸ் அப்படின்ற விடையை நமக்கு கொடுக்குது. புரியுதா? சோ இது ஒன்றும் கஷ்டம் இல்ல. இந்த மெத்தட நம்ம ரோ எக்வாலன்ட் ஃபார்ம்ல நம்ம படிச்சிருக்கோம். நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ I2 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அணி எப்படி வரணும்? 1 0 0 1 அப்படின்றத கொண்டு வரணும். அல்லாட்டி I3 மேட்ரிக்ஸ் 3/3 உள்ள ஒரு அணியா இருந்ததுன்னா 1 0 0 0 1 0 0 0 1 இந்த மாதிரி ஒரு அணியை நம்ம என்ன பண்ணணும்? இங்க அமைக்கணும். சரியா? ஏன்னா ஏன்ற ஒரு அணி வேற அணியா தான் இருக்கும். அதுல சில ரூல்ஸ் நம்ம பயன்படுத்தி நம்ம படிச்சிருக்கோம்ல ரோ எக்வாலன்ட் ஃபார்ம்லாம், அது மாதிரி ரூல்ஸ் நம்ம பயன்படுத்தி I2 வந்தா இந்த மாதிரி ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் அலகு கொண்டு வரணும். I3 வந்தா இந்த மாதிரி ஒரு அணியை நம்ம கொண்டு வரணும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.20. எக்ஸாம்பிள் 1.20ல என்ன சொல்லியிருக்குன்னா, A is equal to 0 5 -1 6. சரியா? என்ற பூஜ்ஜியமற்ற கோவை அணிக்கு காஸ் ஜார்டன் நீக்கல் முறை மூலம் நேர்மாறு காண்க. Find inverse using Gauss Jordan method. புரியுதா?
இப்போ இந்த வார்த்தையை பாத்தியா, காஸ் ஜார்டன் அப்படின்ற பேர் யூஸ் பண்ணி உன்னைய நேர்மாறு கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும், நம்ம இப்ப போட போறோம் இல்லையா, இதுதான் நமக்கு ஃபார்முலா. A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு I2 A. சரியா? இப்போ இந்த சம பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் 1.20. ஸோ A is equal to என்னன்னு கொடுத்துருக்காங்க, 0, 5, -1, 6. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்னா விரிவுபடுத்தப்பட்ட அணி. augmented matrix. இப்போ எப்படி சேர்க்கணும், A/I2. சரியா? I2னா என்ன, இது வந்து என்னவா இருக்கு, இது வந்து ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் தானே. அப்ப I2 என்னவா இருக்கணும், ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் தான் இருக்கணும். சரியா? இதை ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல போட்டுட்டு ஈக்குவல் டு A இருக்கு இல்லையா, A அணியை ஃபர்ஸ்ட் எழுதிடணும். 0, 5, -1, 6. இப்ப நடுவுல ஒரு கோடு போட்டுட்டு I2 என்ன, 1, 0, 0, 1. இது எல்லாமே அணிக்குள்ளதான் இருக்கு. A அணியோட இது சேர்ந்து இருக்கு இல்லையா, அப்போ போட்டலாம் A அணியும் இந்த அலகு அணியும் சேர்ந்து இருக்கிறதா நம்ம என்னன்னு சொல்றோம், விரிவுபடுத்தப்பட்ட அணி, ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். சோ நம்ம இப்ப எய்ம் என்னன்னா, இந்த 1, 0, 0, 1 வந்திருக்கு இல்லையா, அதை அப்படியே இங்க கொண்டு வரணும். இங்க கொண்டு வந்துட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துல என்ன மேட்ரிக்ஸ் வருதோ அதுதான் என்னது, நேர்மாறு அணி. சரியா? அதான் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ், A இன்வர்ஸ் அப்படின்ற ஆன்சர். புரியுதா? சோ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த இடத்துல 1, 0, 0, 1 அப்படின்னு வரணும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த இடத்துல 1 வரணும். அப்ப என்ன பண்ணலாம், இந்த செகண்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் ரோவையும் என்ன பண்ணிடலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணிடலாம். சரியா? அப்ப எப்படி எழுதணும், R1யும் R2வையும் நம்ம என்ன பண்றோம், இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறோம். அப்ப இன்டர்சேஞ்ச் பண்றப்ப என்ன வரும், -1, 6, அப்புறம் 0, 1. நல்ல ஒரு கோடு போட்டுக்க, 0, 5, 1, 0. சோ இப்ப என்ன பண்ணிடலாம்னா, இந்த இடத்துல 1 தான் வரணும். அப்ப 1 வரணும்னா R1 gives, R1 என்ன செஞ்சிடலாம், ஒரு மைனஸால மல்டிப்ளை பண்ணிடலாமா, -1ஆல மல்டிப்ளை பண்ணினா இப்ப என்ன மேட்ரிக்ஸ் கிடைக்கும் நமக்கு, 1. இப்ப மைனஸால மல்டிப்ளை பண்ணா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும், +1. 6 இன்டு -1 என்ன வரும், -6. கோடு போட்டுக்கோ. இது ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணணும். 0 இன்டு -1 என்ன வரும், 0 தான் வரும். 1 இன்டு -1 என்ன வரும், இங்க -1. இப்ப இந்த இடத்துல 0, இங்க 5, இங்க என்ன இருக்கு, 1, இங்க 0. நம்ம எதை மட்டும்தான் மாத்திருக்கோம், R1 மட்டும்தான் புதுசா மாத்திருக்கோம். என்னன்னு மாத்திருக்கோம், R1 -1ஆல மல்டிப்ளை பண்ணிருக்க. ஏன் -1ஆல மல்டிப்ளை பண்ணோம், இங்க இந்த இடத்துல என்ன வரணும், இப்போ ஒரு அலகு அணி, ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ், ஆர் இட் இஸ் கால்ட் an identity மேட்ரிக்ஸ். சரியா? அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கணும், 1 இருக்கணும். அதனால நம்ம மைனஸால மல்டிப்ளை பண்ணா அந்த 1 என்னவாயிரும், -1ன்றது +1 ஆயிரும். இப்ப பாரு, 1 இங்க என்ன வரணும், 0, 0, 1. அப்ப இந்த இடத்துல 0 வரணும், இந்த இடத்துல என்ன வரணும், 1 வரணும். அது கொண்டு வந்துட்டோம்னா இங்க என்ன மேட்ரிக்ஸ் வருதோ அதுதான் என்னது, நமக்கு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ். புரிஞ்சுச்சா? இப்போ நம்ம ஒரு ரூல் போட்டுக்கலாம், R2 gives. இப்ப இந்த இடத்துல என்ன வரணும், நமக்கு 1 வரணும் இல்லையா, 1, 0, 0. இந்த இடத்துல 5 இருக்கிற இடத்துல 1 வரணும். அப்போ அங்க இருக்கிற 5ஆலே வகுத்துட்டோம்னா என்ன வந்துரும், 1 வரும் இல்லையா. அப்ப நான் எப்படி எழுதணும், ரூல நான் எப்படி எழுதணும், R2 gives R2 into என்னது, 1/5. சரியா? சோ by 5 எழுதலாம், R2 by 5 எழுதலாம், இல்லாட்டி R2 into 1/5. 5
5ஆலே வகுத்தாதான் இந்த இடத்துல என்ன வரும், 5 5 அடிபட்டோடனே 1ன்னு வரும். சரியா? அப்ப இது எத்தனாவது ரோ, 2வது ரோ. அப்ப 2வது ரோ ஃபுல்லா எதால மல்டிப்ளை பண்ணிடணும், 1/5. அப்ப ஃபர்ஸ்ட் ரோ என்ன பண்ணணும், ஒண்ணுமே பண்ணக்கூடாது. சரியா? ஃபர்ஸ்ட் ரோ வந்து அப்படியே தான் இருக்கும். 1 -6, இங்க ஒரு கோடு போட்டுக்க. கோடு எதுக்கு போடுறோம் அப்படின்னா, அந்த அணியை நம்ம இங்க சேர்த்திருக்கோம்ல, அதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக தான். அப்பதான் தெரியும் உனக்கு இந்த இடத்துல தானே இப்போ 1 0 வரணும், போடாம விட்டுட்டா உனக்கு தெரியாது, கன்ஃபியூஸ் ஆயிடுவா, அதனால போட்டிருக்கோம். இப்போ இங்க 0. இப்போ இந்த 5 5ஆலே டிவைட் பண்ணா என்ன வந்துடும், 1. இப்போ 1 வந்து இன்டூ 1/5, 5ஆல வகுத்தா என்ன வரும், இங்க 1/5. இங்க 0 5ஆல வகுத்தா என்ன வந்துடும், இங்க 0 தான் வரும். அப்போ 0 போட்டு. புரியுதா? இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான். என்ன ஸ்டெப் இருக்கீங்க, இந்த -6 இருக்கிற இடத்துல என்ன வரணும், நமக்கு இப்போ 0 அப்படின்னு வரணும். சரியா? அப்ப நான் என்ன பண்ணலாம், இத 6ஆல மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணா என்ன வந்துடும், 0 வந்துரும்ல. அப்ப என்ன ரூல் எல்லாம் எழுதலாம் அப்படின்னாக்கா, R2 R1 gives R1 plus என்னன்னு எழுதலாம், இதை 6ஆல மல்டிப்ளை பண்ணும், 6 R2. புரியுதா? இப்போ இத 6ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு இத வந்து இன்டூ 6. சரியா? 1 × 6 - 6. அப்ப 6 - 6 என்ன வந்துரும், 0 வந்துரும். கரெக்ட் தானே? அப்ப நம்ம இப்படி போட்டோம்னா இங்க என்ன வரும், இப்போ R1 எப்படி மாத்தலாம், R1 வந்து என்னது, 1. இங்க 0 தான் இருக்கு. அப்ப இங்க என்ன வரும், 1 தான் வரும். சரியா? இப்போ R1 எல்லாம் வேணா நான் இங்க எழுதி காமிக்கிறேன் பாரு. 1 -6 0 -1. இப்ப R2வை நான் இதால மல்டிப்ளை பண்ணும், 6ஆல. அப்ப நான் இதை 6ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், இங்க 0. இதை 6ஆல 1 6ஆல மல்டிப்ளை பண்ணும்போது +6. இதை நான் 6ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 6/5. இதை நான் 6ஆல மல்டிப்ளை பண்ணா 0. இப்ப நான் ஆட் பண்ணா 1 0, இங்க என்ன வரும், 6/5, இங்க -1. புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் ரோ என்னவா இருக்கும், ஃபர்ஸ்ட் ரோ தானே நான் மாத்தணும். 1 0 6/5 -1. இங்க என்ன இருக்கு, இப்போ 0 1 1/5 0. இப்போ புரிஞ்சுச்சா? இப்போ அந்த அலகு அணி இந்த பக்கம் வந்துருச்சு பாரு. இப்போ இந்த அலகு அணி இங்க வந்ததுனால இப்போ இந்த பக்கம் ஒரு அணி இருக்கு இல்லையா, அலகு அணி இருக்கிற இடத்துல இப்போ என்ன இருக்கு, 6/5 -1 1/5 0. இதுதான் அந்த A இன்வர்ஸ் அணி. நேர்மாறு அணின்றது இந்த அணி தான். அப்ப therefore A inverse is equal to என்ன, 6/5 -1 1/5 0. புரியுதா? So A inverse அணின்றது என்னது, 6/5 -1 1/5 0. நம்ம வேணா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா 1/5 வெளியே எடுத்துடலாம். அப்படி 1/5 வெளியே எடுக்கும் போது இங்க 6 வரும், இங்க -5 வரும், இங்க 1 வரும், இங்க 0. மல்டிப்ளை பண்ணி பாரு. 1/5 6ஆல் மல்டிப்ளை பண்ணா அது இன்டூ 1/5 அப்படின்னா 6/5. 1/5 இங்க பை 5ன்னு போட்டினா கேன்சல் ஆனா என்ன வரும், -1. 1/5 1/5 நம்ம இன்டூ கணிச்சோம்னா என்ன வரும், 1. சரியா? அப்புறம் அடுத்தது என்ன, 0. 1/5 0ஆல பெருக்கிட்டோம்னா என்ன வந்துடும், 0. புரியுதா? சோ இப்ப 1/5 இங்க இருக்குது, 1/5 அப்படியே வெளியே எடுத்தாச்சு. அப்ப என்ன வரும், இங்க 1. சோ இந்த வெளியே எடுத்த நம்பரை இது உள்ள இருக்கிற ஒவ்வொரு டேர்மையும் நீ மல்டிப்ளை பண்ணினா இந்த ஆன்சர் உனக்கு வந்துடும். சோ நம்ம இப்போ 1/டிட்டர்மினன்ட் ஏன்னு போடுவோம் பத்தியா, அந்த ஆன்சர் தான் இது 1/5. சோ நீ அப்ப அந்த மெத்தட்லயும் நீ போட்டு பாத்தீனாலும் இதே ஆன்சர். சோ நம்ம கிராஸ் செக் மாதிரி நம்ம பண்ணி பாத்துக்கலாம். அந்த மெத்தட்ல நீ போட்டு பாத்தீங்கன்னா இதே ஆன்சர் தான் வரும். இப்ப இந்த சம் என்னன்னு புரியுதா உனக்கு? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்க ஏ ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதணும். சரியா? விரிவுபடுத்தப்பட்ட அணி எழுதணும். விரிவுபடுத்தப்பட்ட அணினா என்ன, A/ என்னது I2. அத ஏ அணியை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு இத இந்த I2வை சேர்க்கிறோம் இல்லையா, அதனால இங்க ஒரு கோடு போட்டுக்கணும், 1 0 0 1. இப்போ நம்மளோட எய்ம் வந்து என்ன, இந்த காஸ் ஜார்டன் மெத்தட் என்னன்னா, இங்க இருக்கிற 2வது பிளேஸ்ல இருக்கிற அலகு அணியை என்ன பண்ணணும், முதல் பிளேஸ்க்கு வரணும். ஸோ இந்த பக்கம் அந்த அணி வந்ததுக்கு அப்புறம் அலகு அணி இந்த சைட்ல நம்ம ரூல்ஸ் போட்டு அதை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த அலகு அணி இருக்கிற இடத்துல என்ன அணி வருதோ அதுதான் என்னது, ஏ இன்வர்ஸ் அணி, நேர்மாறு அணி. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன வரணும், நமக்கு 1ன்ற ஆன்சர் தான் நமக்கு இங்க வரணும், 0ன்னு இருக்கு. அதனால என்ன பண்றோம், R1ஐயும், இது R1 இது R2, ரோ 1 ரோ 2 அது ரெண்டும் என்ன பண்ணணும், நம்ம இடம் மாத்திடணும். சரியா? இன்டர்சேஞ்ச் பண்ணிடணும். இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னா இந்த மாதிரி வருது.
அப்போ இந்த சைடு இப்போ உன்னுடைய தாட் என்னவா இருக்கணும், யூனிட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்றதுல தான் இருக்கணும். அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கணும், 1 தான் இருக்கணும். ஆனா என்ன 1 இருக்கு, -1. அப்ப நம்ம இன்னொரு -1ஆல பெருக்கிட்டோம்னா அந்த இடம் என்ன வரும், 1. அப்போ இங்க ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லையா, ரோ 1 ஃபுல்லா என்ன பண்ணுவோம், இந்த 4 நம்பரையும் நீ -1ஆல பெருக்கினா இது மாதிரி கிடைச்சிரும். சரியா? ஸோ அடுத்து கீழே நம்ம ஒண்ணுமே பண்ணல, நம்ம ரூல்ஸ் எல்லாம் போடல, அதை அப்படியே எழுதிக்கணும். ஸோ இப்போ நமக்கு 1 வந்தாச்சு, இங்க 0 வந்துருச்சு. நமக்கு அடுத்த எய்ம் என்ன, இந்த இடத்துல 0 இருக்கணும். 6 இருக்கு இல்லையா, -6 இருக்கிற இடத்துல 0 வரணும், 5 இருக்கிற இடத்துல 1 வரணும். ஸோ இப்போ 5 இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், 1ன்னு கொண்டு வரலாம். 5 இருக்கிற இடத்துல எப்படி 1 கொண்டு வர்றது, 5 5ஆல வகுத்தா மட்டும்தான் 1 வரும். அப்ப இந்த ரோ 2 ஃபுல்லா நம்ம என்ன பண்ணிடலாம், 5ஆல வகுத்தரலாம். அப்ப 5ஆல வகுக்கும் போது 0 வரும், 1 வரும், 1/5 வரும், இங்க 0. இப்ப நான் ஃபர்ஸ்ட் ரோ 1 பண்ணல, அதனால அப்படியே நம்ம அதே நம்பரால ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்மளோட நெக்ஸ்ட் எய்ம் என்ன, இந்த -6 இருக்கிற இடத்துல 0 பண்ணணும். அப்ப 0 பண்ணோம்னா நான் என்ன செய்யணும், -6 இருக்கு, இன்னொரு +6 இருந்தா 0 ஆகும். அப்ப 1 என்ன பண்ணலாம், நானு 6ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த -6ஓட நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த இடம் 0 வரும். அப்ப R1க்கு நான் என்ன பண்ணணும், புது ரூல் போடணும். ஏன்னா R1ல தானே நமக்கு இங்க 0 வரணும். அதனால R1க்கு தான் இப்ப நியூ ரூல் என்ன போடணும்னா, R1 + 6 × R2. இந்த 1 என்ன பண்ணணும், 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். புரியுதா உனக்கு, 1 6ஆல மல்டிப்ளை பண்ணி -6ஆல என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணோம்னா you will get 0. ஸோ போட்டுட்டு இப்ப நான் உனக்கு இங்க போட்டு காமிச்சிருக்கேன். R1ன்றது 1 -6 0 -1 எழுதி காமிச்சிருக்கேன். R2 × 6, R2ல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம எதால மல்டிப்ளை பண்ணிருக்கோம், +6 பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க நமக்கு வேணுங்கிற அந்த யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு, அலகு அணி நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த பிளேஸ்ல சரியா, அலகு அணி இருந்த இடத்துல இப்ப என்ன இருக்கு, 6/5 -1 1/5 0. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர், அதாவது A அணியோட நேர்மாறு. சரியா, the inverse of A, அதுதான் இதோட ஆன்சர். 6/5 -1 then 1/5 அப்புறம் என்னவா இருக்கு, 0. ஸோ இதுல இருந்து நம்ம 1/5 நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா you will get 6 - 5 1 0. ஸோ 1/5ஆல இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ A இன்வர்ஸோட ஆன்சர் வந்து, therefore A இன்வர்ஸோட ஆன்சர் வந்து 1/5 6 - 5 1 0. இது வந்து ஒரு 2/2 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் வர்றப்ப நம்ம என்ன செய்யலாம், இதே மெத்தடு தான். சரியா, இப்போ எக்ஸாம்பிள் 1.21. ஸோ ஃபைண்ட் தி, அதே கொஸ்டின் தான். என்ன A மேட்ரிக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா 2 1 1 then 3 2 1 3 2 1. அதுக்கப்புறம் தேர்ட் ரோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 1 2. ஸோ இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க, காஸ் ஜார்டன் மெத்தடை யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, நேர்மாறு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதணும். சரியா, விரிவுபடுத்தப்பட்ட அணி. இது வந்து ஒரு 3/3 மேட்ரிக்ஸ், அதனால இந்த இடத்துல என்ன போடணும், நம்ம I3. ஸோ I3 எழுதிட்டு ஈக்குவல் டு 2 1 1 3 2 1 2 1 2 ஒரு கோடு போட்டுக்க. இதுக்கு இங்க I3னா என்ன எழுதணும், நம்ம இங்க 1 0 0 0 1 0 0 0 1. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த காலம்ல வந்து எங்கேயுமே என்ன இல்லை, 1 இல்லை. இந்த பிளேஸ்ல நமக்கு இப்போ என்ன தேவையா இருக்கு, இப்போ 1ன்னு வேணும். சரியா, இப்போ வேற ஏதாவது நம்பர் இந்த காலம்ல எங்கேயாவது 1 இருந்தா நம்ம என்ன பண்ணிடலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இப்போ வழி இல்லை, இங்க எதுவுமே 1 இல்லை. ஆனா நமக்கு இங்க என்ன வேணும், 1 வேணும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னாக்கா நம்ம ரூல் எழுதணும். ஸோ R1க்கு என்ன ரூல் பண்ணணும், இந்த இடத்துல 1 வேணும் அப்படின்னா 2 என்ன பண்ணணும், 2ஆலே டிவைட் பண்ணணும். தட் இஸ் R1 இன்டூ என்னது 1/2. சரியா, 2வை இன்டூ 1/2 போட்டோம்னா 2 2, இப்போ 2 இன்டூ 1/2ன்னு போட்டோம்னா 2 கேன்சல் ஆகி என்ன வந்துடும், 1. அதுதான் அந்த 1/2 நீங்க எழுதியிருக்கோம். அப்போ இப்போ நம்மளோட மேட்ரிக்ஸ் என்ன வரும், இப்போ எல்லாத்தையும் இந்த ரோ ஃபுல்லா ரோ 1 இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் you have to multiply by 2. So 1/2 you have to multiply by 1/2.
அப்ப 2வை 2ஆல டிவைட் பண்ணா 1. அப்ப இங்க என்ன வரும் 1/2, இங்க 1/2, then 1/2, then 0, இங்க 0. இந்த வேற ரோ எல்லாம் மாறாது. 3 2 1 0 1 0, then 2 1 2, நடுவில் ஒரு கோடு போட்டு 0 0 1. இப்போ புரியுதா உனக்கு? ஸோ அடுத்த ஸ்டெப்ல இப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா, இப்போ இங்க 3 வந்தாச்சு சரியா? இப்போ இங்க 3 வந்ததுனால இப்போ என்ன செய்யலாம், நம்ம இந்த இதை வந்து 3ஆல என்ன பண்ணலாம், இது நம்ம போன தடவை ரோ எக்வாலன்ட் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதுல நம்ம என்ன படிச்சோம், இப்போ 1 and 3 இருக்குன்னா இந்த இடம் 0 பண்ணோம்னா 3 இருக்கு. அப்ப இந்த ரோ 1 ஃபுல்லா ஒரு -3ஆல பெருக்கிட்டோம்னா அது இதையும் கூட்டினா என்ன வந்துடும், இந்த இடத்துல 0 வந்துடும் சரியா? அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் இந்த ரெண்டு இடத்துல என்ன வரணும், 0 தானே வரணும். அப்ப நம்ம அந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். அப்ப R2 gives என்ன எழுதணும், அப்போ R2 இங்க 3 இருக்குது. அப்ப இங்க -3 வரணும். எங்க -3 வரணும், ரோ 1. சோ -3 R1. இப்ப என்ன எழுதணும் பாரு, R2 இருக்குல்ல, இதான R2, இது R1, இது R1, இது R2, இது R3. இப்ப R2 பாரு, R2 தானே ஃபர்ஸ்ட் எழுதணும். R2 என்ன இருக்குங்க, இங்க எழுதி காமிக்கிறேன் பாரு, 3 2 1 0 1 0. இப்ப R1 எதால மல்டிப்ளை பண்ணோம், -3. இப்ப 1 வந்து -3ஆல போட்டோம்னா இந்த இடத்துல என்ன வரும், -3. தென் இந்த R1 வந்து -3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இங்க என்ன வரும், -3/2. அப்புறம் -3/2. இங்கேயும் அதே தான் வரும், -3/2. இங்க 0 0. இப்ப ஆட் பண்ணினா 0. இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வருங்க, 2 -3/2. இது கீழே ஒரு 1 போர்டு, கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 4 4 -3/2. அப்ப என்ன வரும், 1/2 வருமா? இப்ப இங்க 1/2. அது மாதிரிதான் இங்கேயும். அப்ப இங்க என்ன வரும், 1 -3/2. இது கீழே 1 போட்டினா 2 2 -3 என்னன்னு வந்துடும், -1/2. இப்ப இங்க வந்து ஆட் பண்ணும்போது என்னதான் வரும், 0 இருக்கு, அதனால அது அப்படியே தான் இருக்கும். இப்ப ஆட் பண்ணு, இங்க 1 + 0 என்ன வரும், 1 தான் வரும், இங்க 0. சோ இதை அப்படியே கொண்டு வந்து என்ன பண்ணிடலாம், இந்த செகண்ட் ரோல எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ வந்து ரோ 1 வந்து அப்படியே தான் இருக்கும், half 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 0 0. செகண்ட் ரோல நம்ம புதுசா இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணிடணும். 0 1/2 -1/2 -3/2 0 0. ஸோ தேர்ட் ரோவை அப்படியே எழுதிக்கோ, ரோ 3 அப்படியே எழுதிக்கணும். இப்ப புரிஞ்சிச்சா? இப்ப நமக்கு வேண்டிய 0 அந்த பிளேஸ்ல வந்துச்சு. இங்க நம்ம என்ன பண்ணிடலாம், இப்படி போட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரியே இப்போ 2 இருக்குல்ல, இந்த இடத்துல இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த 2வையும் நம்ம என்ன பண்ணிடலாம், 2வையும் இந்த 1 இந்த ரெண்டையும் எடுத்துட்டோம்னா, இவ இந்த ரோ 3 வந்து 0 பண்ணணும்னா 1 எதால மல்டிப்ளை பண்ணிடணும், -2. அப்போ இப்ப ரோ 1 ஃபுல்லா -2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு ரோ 3 ஆட் பண்ணினா இந்த பிளேஸ் என்ன வரும், இப்போ 0 வரும். நமக்கு தேவையான 0 இங்க வந்துடும், மற்றதெல்லாம் நம்பர்ஸ் வரும், 0 வரும். புரியுதா? ஸோ இப்ப நமக்கு தெரியும், இப்ப ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னா 1, அது கீழே அடுத்த ரோல என்ன வரணும், இங்க இந்த இடத்துல 0, இங்கேயும் என்ன வரணும், 0. ஸோ இப்போ 1 வர்றதுக்கு நம்ம என்ன செஞ்சோம், 2வை 2ஆலேயே இந்த ரோ ஃபுல்லா டிவைட் பண்ணி 1 கொண்டு வந்துட்டோம். இப்ப 3 இருக்கு 2 இருக்கு. அப்ப 3யை வந்து 3 இருக்கிற பிளேஸ் 0 பண்ணோம்னா அந்த ரோ 1 அந்த 1ன்ற நம்பரை -3ஆல மல்டிப்ளை பண்ணி இந்த 3ஆல ஆட் பண்ணினா யூ வில் கெட் என்னது, 0. ஸோ லைக் வைஸ் இப்போ இங்க வந்து 1 இருக்கு, இங்க என்ன இருக்கு, 2. ஸோ 2 இருக்கிற பிளேஸ்ல 0 பண்ணோம்னா யூ நீட் another -2. அந்த -2க்கு என்ன பண்ணணும், மேல இருக்கிற ரோ 1ல இருக்கிற 1-ஐ -2ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்போ ஒரு நம்பர் இல்ல, அந்த ரோ ஃபுல்லா நம்ம அதே ரூலை யூஸ் பண்ணி நம்ம -2ஆல மல்டிப்ளை பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம அதை பண்றோம். இப்போ பாருங்க,
R3 gives என்னன்னு போடணும் R3 minus 2R1 சரியா போடும்போது இப்ப என்ன வரும் நமக்கு இப்ப ரூல் போடணும் இல்லையா இப்போ வந்து நான் -2 ஆல ரூல் என்ன R3 minus 2R1 R3 வந்து என்னதுங்க 2 1 2 0 0 1 இதான் R3 சரியா R1 நம்ம என்ன பண்ணணும் -2 ஆல மல்டிப்ளை பண்ணணும் அப்ப -2 then -2 into 1/2 ன்னு வரும் அப்ப 2 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வந்து இந்த இடத்துல -1 அதே மாதிரி இங்கேயும் உனக்கு -1 இப்போ அடுத்தது என்ன -1 then 0 0 சரியா -2 ஆல என்ன பண்ணணும் R1 ஃபுல்லா நீ மல்டிப்ளை பண்ணும்போது -2 அப்புறம் -1 அப்புறம் -1 திருப்பி -1 அப்புறம் 0 0 ஆட் பண்ணினா என்ன ஆன்சர் வருது 0 திருப்பிங்க 0 then 1 -1 0 1 சரியா இப்ப இந்த இடத்துல எதை மாத்திருக்கோம் நம்ம R3 அதனால ஃபர்ஸ்ட் ரோவெல்லாம் நம்ம அப்படியே தான் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ரோ என்ன இருந்தது 0 1/2 1/2 அப்புறம் 1/2 0 0 இப்ப அடுத்த ரோ என்ன 0 இங்க 1 இருந்துச்சா then 0 1/2 minus 1/2 minus 3/2 1 இங்க 1 வரும் 1 0 இப்போ தேர்ட் ரோ வந்து என்னது 0 அந்த ஆன்சர் எடுத்து நம்ம இங்க எழுதிக்கலாம் 0 0 1 -1 0 1 புரியுதா இந்த ஆன்சர் எழுதுனதுக்கு அப்புறம் இப்ப நமக்கு இப்போ 1 0 0 இருக்கு இங்க பாரு லாஸ்ட் ரோ பத்தி மூணாவது ரோ பாரு ரோ 3 பாத்தீங்கன்னா கரெக்டா வந்துருச்சு பாரு இப்ப நம்ம வந்து இதுங்கதான் பண்ணணும் இப்ப இந்த நடுவுல இருக்குல்ல 1/2 மிடில் டேர்ம் வந்து 1ன்னு வரணும் அவ்வளவுதான் பாக்கி பிளேஸ் எல்லாம் என்ன வரணும் 0 சோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம்னா இந்த ஆஃப் என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்போ ரூல் போட்டுக்கலாம் R1 gives என்ன எழுதலாம் R1 plus R2 நீ ரூல் போட்டுக்கலாம் ஒன்னே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் என்ன இருக்கணும் 1ன்னு இருக்கணும் இந்த 0 கொண்டு வரணும் அதுக்கப்புறம் நீ உன்னோட எந்த ரூல் போட்டு நீ வேணாலும் மாத்திக்கலாம் மாத்தி நம்மளோட எய்ம் வந்து அந்த யூனிட் மேட்ரிக்ஸ் கொண்டு வரணும் அவ்வளவுதான் இப்போ 1 இருக்குமாது R1 நம்ம சேஞ்ச் பண்ணணும் R1 எப்படி மாத்தணும் R1 plus R2 இப்போ 1 plus 0 என்னன்னு வரும் 1 then half plus half என்ன ரெண்டு half ஆட் பண்ண என்ன வரும் 1 அது மாதிரி half minus half என்ன வரும் 0 இப்போ இங்க half minus 3/2 இங்க பாரு half minus 3/2 ரெண்டு டினாமினேட்டரும் ஒரே மாதிரி தான் இருக்கு இல்லையா அப்ப காமன் ஒரே டினாமினேட்டர் போட்டுட்டு 1 minus 3 அப்படின்னு போட்டீங்கன்னா -2/2 ஈக்குவல் டு என்ன வரும் -1 சோ இங்க இந்த இடத்துல -1 இப்போ இது ரெண்டையும் நீ ஆட் பண்ணினா 1ன்னு வரும் 0 plus 0 என்ன வரும் 0 சோ அடுத்த ஸ்டெப் நம்ம அப்படியே எழுதிக்கலாம் half minus half நடுவுல கோடு போட்டுக்க -3/2 then 1 0 சரியா சோ இங்க 0 0 1 -1 0 1 இப்போ உங்களுக்கு புரியுதா சோ இப்ப நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் இப்ப இந்த இடத்துல என்ன வரணும் நமக்கு இப்போ 0 வரணும் இந்த ஆஃப் எல்லாம் நீக்கணும்
ஆஃப் எல்லாம் எடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், ஒரு 2ஆல மல்டிப்ளை பண்ணிடலாம். R2 gives என்ன பண்ணிடலாம், R2 into 2 அப்படின்னு நீ போட்டினா இந்த கீழே இருக்கிற 2 எல்லாம் என்ன ஆயிரும், வேற ஆஃப் வந்து into 2 போட்டுட்டோம்னா 2 2 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன ஸ்டெப் போட்டுக்கலாம் நம்ம, இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 டிஸ்டர்ப், ரோ 1 டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படியே எழுதிடணும். -1 1 0. ஸோ அடுத்த ஸ்டெப்ல 0 1/2 2ஆல மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 1. இந்த இடத்துல -1. தென் இங்க -3/2 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் என்ன வரும், 3. சரியா? தென் இங்க 1 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 2 வரும். தென் 0. சரியா? சொல்லலாம். மூணாவது ரோ வந்து 0 0 1 -1 0 1. இப்போ நீ பாத்தீங்கன்னா உனக்கு தெரியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நமக்கு வந்து இந்த செகண்ட் காலம்ல ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர் இந்த இடத்துல 0 வரணும். அதே போல இந்த -1 இருக்கிற இடத்துல என்ன வரணும், 0 வரணும். அதான் நம்மளோட எய்ம். அது ரெண்டும் நம்ம மாத்திட்டோம்னா நமக்கு வந்து இப்ப A இன்வர்ஸ் கிடைச்சிரும். சரியா? என்ன மேட்ரிக்ஸ் இருந்துச்சுங்க, 1 1 1 1 0 1 1 0 அப்புறம் 0 1 -1 0 0 1. -1 1 0 -3 2 0 -1 0 1. இதான் நம்ம லாஸ்ட் ஸ்டெப் அங்க கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஈக்குவல் டு இப்போ இந்த இடத்த 0 பண்ணணும், அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும், 0 வரணும். சரியா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னாக்கா, இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எதை, R2 R2 gives R2 plus என்னன்னு போட்டுடலாம், R3. இப்போ இந்த இடம் 0 வந்துருமா, இப்ப அப்போ 1 1 0 -1 1 0. இப்போ இந்த ரெண்டும் R2வையும் R3யும் நீ ஆட் பண்ணிட்டு எதுல போடணும், R2. இங்க பாரு R2ன்னு போட்டிருக்கோம்னா R2 தான் நியூவா மாத்தணும். ஸோ 1 plus 0 என்னது, 1. -1 plus 1 என்ன, 0. -3 -1 ஆட் பண்ண என்ன வரும், -4. இங்க மைனஸ் இல்ல பாரு, ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ண வேண்டியதுதான். அப்ப 2 plus 0 என்ன வரும், இங்க 2. 0 plus 1 என்ன வரும், 1. இப்ப தேர்ட் ரோ அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான். 0 0 1 -1 then 0 1. புரியுதா? இப்போ இன்னும் ஒரே ஒரு பிளேஸ் தான் பாரு, செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் கரெக்டா வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல மட்டும் 0 வந்தா வேலை முடிஞ்சுச்சு. ஸோ R1 gives எப்படி எழுதணும், இப்போ 0 ரெண்டுமே ஒரே சைன்ல இருக்கா, அப்போ R1 மைனஸ் என்னன்னு போட்டுரு, R2 போட்டினா பாரு 1 minus 0 என்ன, 1. 1 minus 1 என்ன, 0. then 0 minus 0 என்ன வரும், 0. then -1 minus of -4 -1 minus -4. அப்போ -1 plus 4. அப்ப என்ன ஆன்சர் வரும் உனக்கு, 3. அப்ப இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும், 3. சரியா? then 1 minus 2 போட்டினா -1. 0 minus 1 போடும்போது -1. இப்ப பாக்கி எல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். 0 1 0 -4 2 1 0 0 1 -1 0 1. ஸோ இப்போ நமக்கு இந்த லெஃப்ட் சைடில் உள்ள மேட்ரிக்ஸ் இப்போ என்ன மேட்ரிக்ஸ் வந்துருச்சு, ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைச்சாச்சு. அப்போ இந்த சைடில் வந்திருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து என்ன மேட்ரிக்ஸ், அப்போ A இன்வர்ஸ். அப்போ therefore A inverse is equal to என்னது, 3 -1 -1 -4 2 1 then -1 0 1
இப்போ நம்ம ஒன்றும் காமனாக எடுக்க முடியாது. அந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் வந்து பை 5ன்னு இருந்ததுனால எடுத்துட்டோம். இங்கே அந்த மாதிரி இல்லை, எல்லாமே ஹோல் நம்பர் தான் இருக்குது, அதனால நீ அப்படியே விட்டுறலாம். ஸோ இதுதான் என்னது கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ், தட் இஸ் ஏ மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ், ஏ இன்வர்ஸோட ஆன்சர். புரியுதா? அப்போ காஸ் ஜார்டன் மெத்தட் என்ன? ஃபர்ஸ்ட் விரிவுபடுத்தப்பட்ட அணி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதணும். கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எப்படி எழுதணும்? பக்கத்தில் ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் எழுதணும். அந்த செகண்டா இருக்கிற யூனிட் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வரும்போது அந்த செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற மேட்ரிக்ஸ் தான் நமக்கு என்னவா கிடைக்குது? ஏ இன்வர்ஸ். ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு ரோ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant A into adj அப்படின்னு ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறேன். இன்னொரு மெத்தட் வந்து காஸ் ஜார்டன் மெத்தட். ஸோ கொஸ்டின்ல வந்து ஃபைண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு கொடுத்தா இந்த 2 மெத்தட்ல நீ எது வேணாலும் போட்டுக்கலாம். யூசிங் காஸ் ஜார்டன் மெத்தட் போட்டாங்கன்னா இந்த மெத்தட்ல தான் போடணும், அந்த மெத்தட்ல போடக்கூடாது. அப்படி போட்டினா உனக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. புரியுதா? ஸோ இந்த மெத்தட் நல்லா எழுதி பார்க்கணும். புரிஞ்சுச்சா? ஸோ நீ வந்து இப்படிதான் மெத்தட் யூஸ் பண்ணோன்னு கிடையாது இதுல. ஆனா ஒன்னே ஒண்ணு, அந்த A11 இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அது 01 வரணும். அது 1 வர்றப்ப அந்த காலம்ல எங்கேயாவது 1 இருந்ததுன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். சரியா? அப்படி இல்ல, 1 இல்ல அப்படின்னா அந்த நம்பரையே என்ன பண்ணிடல, அதே நம்பராலே டிவைட் பண்ணினா இந்த இடத்துல 1 வந்துடும். உன்னோட எய்ம் வந்து அந்த யூனிட் மேட்ரிக்ஸை இந்த இடத்துல கொண்டு வர்றது தான். ஸோ அதுக்கு நீ என்ன மாதிரி வேணாலும் நீ ரூல்ஸ் போட்டு கொண்டு வந்துக்கலாம். சரியா? ஓகே, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So we'll meet in the next class. Thank you, children.